மாணவர்களுக்கு வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 இலக்கணம் தொகைநிலை தொடர். முதல் 2 தொடர்கள் முன்னாடியே பார்த்துட்டோம். பண்புத்தொகை அதிலிருந்து மீதி இருக்கக்கூடிய 4 தொகைகள் இப்போ பார்க்கலாம். பண்புத்தொகை அப்படிங்கிறது பண்பை உணர்த்தக்கூடிய நிறம், வடிவம், சுவை, அளவு ஆகிய பண்புகளை உணர்த்தக்கூடிய பண்பு பெயர். அது பக்கத்தில் வேறு ஒரு பெயர் சொல் சேர்ந்துருக்கும். ரெண்டுக்கும் நடுவில் அந்த பண்பு பெயர் விகுதியோ அல்லது பண்பை குறிக்கக்கூடிய சொல் உருவான ஆகிய ஆன அப்படிங்கிறது மறைந்து வந்திருந்ததுன்னா அதுக்கு பேர் பண்புத்தொகை அப்படின்னு பேர். எடுத்துக்காட்டாக அன்பு செல்வன் அப்படின்னா அன்பு ஆன செல்வன், அன்பான செல்வன் அவன். அதனால் ஆனங்கிறது மறைந்திருக்கு அப்படின்னால பண்புத்தொகை. செந்தமிழ், செம்மை தமிழ், மை மறைஞ்சிருக்கு, அதனால் அது பண்புத்தொகை. இந்த பண்புத்தொகையில் இன்னொரு உட்பிரிவும் இருக்குது, இருபெயர் விட்டு பண்புத்தொகை. இப்போ பார்த்தீங்கன்னா மார்கழி திங்கள், மார்கழியாகிய மாதம், திங்கள்னா மாதம். சாரைப்பாம்பு, சாரையாகிய பாம்பு. மாமரம், மா ஆகிய மரம். பனைமரம், பனை ஆகிய மரம் அப்படின்னு சொல்லி ஆகிய அப்படிங்கிற பண்பு உறுப்பு மறைந்து வந்திருக்கும். அதில் ஒரு பொதுப்பெயரும் சிறப்பு பெயரும் இருக்கும். இப்போ மரம்ங்கிறது பொதுப்பெயர், பனைங்கிறது சிறப்பு பெயர். அதனால் பொதுப்பெயரும் சிறப்பு பெயரும் சேர்ந்து இருக்கும், நடுவில் ஆகியங்கிறது மறைந்திருக்கும். அப்படி வந்ததுன்னா 2 பெயர்கள் இப்படி மறைஞ்சு ஒரு ஒன்றா சேர்ந்து வந்து அதில் நடுவில் ஆகியங்கிறது மறைஞ்சு வந்ததுன்னா இருபெயர் விட்டு பண்புத்தொகை. அடுத்துதான் 2 சொற்களுக்கு நடுவில் போல அப்படிங்கிற உவம உறுப்பு மறைந்து வந்ததுன்னா அதுக்கு பேர் உவமை தொகை. இப்போ மலர்கை அப்படின்னா மலர் போன்ற கை. தாமரை முகம், தாமரை போன்ற முகம் அப்படின்லாம் வந்ததுன்னா அது உவமை தொகை. அடுத்ததான் 2 சொற்கள் சேர்ந்து இருக்கும்போது சொற்களுக்கு இடையிலையும் இரண்டாவது சொல்லினுடைய கரெக்டாக சொல்லணும்னா முதல் சொல்லோட பக்கத்துலேயும் இரண்டாவது சொல் பக்கத்துலேயும் உம்ங்கிறது மறைந்து வந்ததுன்னா அதுக்கு பேர் உம்மை தொகை. இப்போ அண்ணன் தம்பி அப்படின்னா அண்ணனும் தம்பியும். வெற்றிலை பாக்கு அப்படின்னா வெற்றிலையும் பாக்கும். இப்போ முதல் சொல் பக்கத்துலேயும் உம்மு மறைஞ்சிருக்கும், ரெண்டாவது சொல் பக்கத்துலேயும் உம்மு மறைஞ்சிருக்கும். அப்படி 2 சொல் பக்கத்துலேயும் உம்முங்கிறது மறைந்து வந்து இருந்தது பொருள் கொடுத்ததுன்னா அதுக்கு பேர் உம்மை தொகை அப்படின்னு பேர். அடுத்தது அன்மொழி தொகை அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா இது வரைக்கும் சொன்ன வினைத்தொகை, வேற்றுமை தொகை, பண்புத்தொகை, உவமை தொகை, உண்மை தொகை இது எதுலேயுமே அடங்காமல் இதில் சொல்ல மறைஞ்சு வந்த எந்த உறுப்புகளும் இல்லாமல் வேறு ஏதாவது சொற்கள் மறைஞ்சு வந்தால் அதுக்கு பேர் அன்மொழி தொகை. எடுத்துக்காட்டு முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு சொல்கிறோம். முறுக்கு மீசை உடைய ஒரு பெரியவர் வந்தார் அப்படிங்கிறத அவ்வளோ சொற்கள் மறைந்து வந்திருக்கு. இது எது வேறு முன்னாடி சொன்ன எந்த தொகையிலையும் அடங்காது, அதனால் இது அன்மொழி தொகை. நன்றி.